ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 4 செஸ்ட் செட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் வார்ம் அப் டே 1 வீடியோவில் பார்த்த மாதிரி வார்ம் அப் பண்ணிவிட்டு ஒரு புல்லப்ஸ் போட்டுட்டு புஷ்அப்ஸ் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டு நம்ம செட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ டெய்லியும் நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு தான் இருக்கேன். புல்லப்ஸ், okay, pull-ups and அப்படியே push-ups வழக்கம் போல். ஸோ சேம் பிளேஸ். ஸோ புஷ்அப்ஸ் இதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டு நம்ம செட்டுக்கு போயிடலாம். ராடு உங்களுக்கு கரெக்டாக எந்த மாதிரியான ஒரு ராடு கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ராடு ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு அது வச்சுக்குவாங்க. அப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 5 kg ஆக்சுவலாக நான் ஒரு 20-30 kgக்கு போடுவேன். ஸோ செஸ்ட்டு ஒரு போட்டு, ஆனால் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு சொல்லி காட்ட போகிறதுனால ஒரு 5 kg போட்டுக்கிறேன். ஸோ இப்படி படுத்துக்க வேண்டியது தான், படுத்துக்க வேணும். ஸோ இதை பார்த்துக்கோங்க, ஷார்ப்பாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அப்படி தூக்கிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே இருக்கணும். அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு செட்டு. ஸோ அதுக்கப்புறம் இதை அப்படியே தூக்கி இப்படி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு இது இந்த மாதிரி ஒரு கம்பி ஒன்று இருக்கும். இந்த கம்பியை என்ன பண்ணோன்னா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இது அப்படியே கொஞ்சம் ஹைட்டில், இது செகண்டு, இந்த செகண்ட் செட்டு. ஸோ இதில் அவ்வளோதான் செகண்ட் செட்டு. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கவுண்டிங் முக்கியம். அதிகமாக போடுங்க. 3 செட்டாக பிரித்து போடுங்க. 3 டைம்ஸ் போடுங்க. ஒவ்வொரு செட்டையும் 3 டைம்ஸ் போடுங்க. நான் சிங்கிள் டைம் உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிட்ருக்கேன். அண்டு அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை எடுத்துக்கோங்க. ராட்டில் இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு தம்பிள், ஒரு 5 kg தம்பிள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மறுபடியும் அப்படியே படுத்துக்குவாங்க. படுத்துக்கிட்டு இப்போ நம்ம அந்த ராடில் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி 2 தம்பிளும் இப்படி கையில் வச்சுக்கிட்டு அப்படி தூக்கணும். அப்படி தூக்கி இப்படி அந்த இது அப்படி இப்படி இருக்கிற மாதிரி. ஸோ அப்படியே இருக்கணும். தூக்கி அவ்வளோதான். இது ஒரு செட்டு. இதை 3 டைம்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸோ இன்னொரு செட்டு இருக்குது. அது நீங்கள் என்ன பண்ணோன்னா, கையை நம்ம இப்படி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு தூக்கும்போது அப்படி சுற்றிடணும். இப்படி சுற்றி அது இறக்கும்போது இப்படி, தூக்கும்போது இப்படி. ஸோ இந்த செட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு அதே இதுக்கு இப்படி வச்சுக்கணும். கையை இப்படி வச்சுக்கிட்டு அப்படி அப்படி இந்த செட்டு இதுவும் 3 டைம்ஸ் முடிச்சுக்கோங்க. 3 டைம்ஸ் இதை முடிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த கம்பியை எடுத்துக்கோங்க. இந்த கம்பியை மறுபடியும் அதே நம்ம செகண்ட் செட்டு பார்த்தோம்ல அந்த மாதிரி, அதாவது நம்ம 3rd செட்டு, 4th செட்டு, 5 செட்டு இப்போ இதுலேயே பார்த்துட்டோம். அதாவது இது 6வது. ஸோ இப்படி அவ்வளோதான். இந்த செட்டை இப்படி படுத்துக்கிட்டு இப்படி எப்படி இதை 3 டைம்ஸ் நல்லா தெரிஞ்சுக்க. இப்போ 6 செட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த 6 செட்டு
த்ரீ டைம்ஸ் வந்து கவுண்டிங்காக போடுங்க. ஸோ அடுத்த செட்டு பார்த்திங்கன்னா அந்த டபுள் பார். இந்த டபுள் பார் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு செட்டு. ஸோ இந்த டபுள் பார் வந்து உங்களுக்கு வந்து பழகிடுச்சு அப்படின்னா ஈஸியாக ஒரு இந்த சோரை எகிரி குதிக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அதுக்குன்னு திருட போகிறதுக்கெலாம் இல்லை. ஸோ இந்த டபுள் பார் செட்டு. ஸோ இந்த டபுள் பார் செட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யாராவது செட்டு சொல்லியிருக்கு இல்லையா, அடுத்தது 8ஆவதா. ஸோ இந்த தம்பிள் எடுத்துக்குவாங்க. இந்த தம்பிள் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ தெரியுதா உங்களுக்கு, தம்பிள் எடுத்துக்கிட்டு ஸோ இதில் வந்து படுத்துக்கணும். இதில் வந்து படுத்துக்கிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி இறக்கி அப்படி தூக்கணும். அப்படி ஸோ நம்ம 8ஆவது செட்டு பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ பட்டர்ஃப்ளை, இது வந்து பட்டர்ஃப்ளை செட்டு. இது என்ன பண்ணலான்னா, நீங்கள் கையை இப்படி வச்சுக்கிட்டு போடலாம். இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே போடலாம். நம்ம இல்லை இப்படி பிடிச்சிக்கிட்டு, எனக்கு மேக்ஸிமம் இப்படி பிடிச்சிக்கிட்டு போடுறதுக்கு தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இது பட்டர்ஃப்ளை செட்டு. இதையும் நம்ம 3 டைம்ஸ் வந்து போட்டோம். ஸோ 9th செட்டு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு செட்டு இருக்கும். ஆக்சுவலாக வந்து இதில் என்ன பண்ணோன்னா, இப்படி இதுவும் கவுண்டிங் வந்து அதிகமாக போட்டு 3 டைம்ஸ் வந்து போட்டுக்குவாங்க. ஸோ அடுத்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சேர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தம்பிள் ஒன்று எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நான் ஒரு 10 kg எடுத்துக்கிறேன். இது என்ன பண்ணோன்னா, அப்படி படுத்துக்கிட்டு ஸோ அப்படியே இருக்கணும். அப்படி இறக்கி அப்படியே தூக்கி இப்படி மறுபடியும் எப்படி ஸோ பண்ணிக்குவாங்க. ஸோ 11th செட்டு சொல்லி கொடுத்துட்டு இல்லையா. இதே வந்து செஸ்ட்டுக்கு வந்து போதுமான செட்டு தான். இது வந்து 3 டைம்ஸ் நீங்கள் வந்து போட்டாலே போதும். ரொம்ப உங்களோட செஸ்ட் வந்து ஸோ பவர்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து உங்களோட செஸ்ட் அந்த ஷேப்புக்கும் எல்லாத்துக்கும் அழகாகவே ரொம்ப இருக்கும். நீங்கள் கடைசியாக வந்து ஒரு புஷ்அப்ஸ் கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ புஷ்அப்ஸ் வந்து நீங்கள் இது மேலே வந்து காலை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் போடலாம். எப்படி மேலே காலை வச்சு கூட போட்டுக்கலாம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு செட் வந்து மொத்தம் 11 செட்டு இப்போ நான் வந்து சொன்னேன். இந்த 11 செட்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான செட். இது போட்டாலும் போதும், உங்களுடைய அந்த செஸ்ட்டு வந்து ரொம்ப அழகாகவும் ஷேப்பாகவும் தெரியும். நல்ல ஒரு ஒர்க் அவுட்டு. ஸோ டெய்லி நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணலாம், இல்லை ஜிம்முக்கு வாங்க. ஜிம்முக்கு வந்து ஏதாவது நீங்கள் ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒரு நல்ல பெனிஃபிட் தான் உங்களுக்கு. வீட்டில் நீங்கள் டெய்லி செஞ்சாலும் உங்களுக்கு வந்து பார்ட்னர் இல்லாமல் செஞ்சால் வந்து போர் அடிச்சிடும். அதுதான் உண்மை. ஸோ ஒரு பார்ட்னர் வேணும் இதுக்கு எல்லாத்துக்கும். ஒரு போட்டி வேணும். அப்போ தான் நம்மளால் கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். அண்டு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்டு நாளைக்கு வந்து Day 5ல் ஸோ வந்து விங்ஸ், அதாவது இந்த லேட் தெரியுது இல்லையா, இந்த லேட் இதுக்கு தான் நம்ம வந்து Day 5ல் வந்து பார்க்க போகிறோம். Day 4 செஸ்ட்டு செட்டு. ஸோ மொத்தம் 11 செட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஒரு பை சொல்லிட்டு கிளம்புறேன். உங்கள் DK.